பெருநகரங்கள்ல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலும் இருக்கும். இவ்வாறு சாலையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும். அதன் பின்னாடி போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும். 2010 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சீனாவுல இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசல் மொத்தம் 12 நாட்கள் நீடிச்சதால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சீனாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மங்கோலியாவில் இருந்து பெய்ஜிங்கிற்கு நிலக்கரி மற்றும் கட்டுமான பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரிகளால இந்த பயங்கரமான நெரிசல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம பெய்ஜிங் மற்றும் திபெத்தை இணைக்கும் நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதன் காரணமா அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. ஒவ்வொரு வாகனமும் ஒரு நாளைக்கு சராசரியாக 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததாக கூறப்படுது. சில வாகனங்கள் 5 நாளைக்கு மேலாக ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. லாரிகளை நைட்ல திசை திருப்பதன் மூலம் 12 நாட்கள் கழித்து சரியாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது. 2010ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் இதுவரை சீனாவின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது. இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.